அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு. அத்தியாயம் 1. மெஜஸ்டிக் ஹோட்டல். தென் இங்கிலாந்தின் வேறெந்த கடற்கரை ஓர நகரமும் ஜெயின்ட்லூ போல ஈர்ப்பதில்லை என நான் நினைக்கிறேன். நீர்நிலைகளின் ராணி என இதற்கு அத்தனை பொருத்தமாக பெயர் அமைந்துள்ளது. இங்கு வந்ததுமே நதியோர அனுபவங்கள் மனதில் தானாய் மூண்டு நிழலாடுவதை தவிர்க்க முடியாது. தென் பிரான்ஸை போலவே ஆனந்த மயக்கத்தின் ஒவ்வொரு துளியையும் மனதுள் தூவி மகிழ்ச்சி கிறக்கத்தை ஏற்படுத்தும் உன்னத பிரதேசம் இது. இத்தனையும் நான் என் நண்பன் ஹெர்குல் பாய்ரோவிடம் சொன்னேன். நீ சொன்ன இத்தனையும் இந்த ஹோட்டல்ல நாம நேத்து வந்ததும் தந்தாங்களே டூரிஸ்ட் கார்டு, அதுலயே இருக்கு நண்பா. அதை பார்த்து சொல்ற. ஆஹா, நீ சொன்னது எதுவும் உன் அனுபவம் கிடையாது. இருக்கலாம், ஆனா நான் குறிப்பிட்டதை நீ ஒத்துக்க மாட்ட. தனக்குள்ளேயே சிரித்து கொண்ட அவன் என் கேள்விக்கு உடனடியாய் பதில் தந்துவிடவில்லை. எனவே மீண்டும் கேட்டேன். 1000 மன்னிப்புகள் ஏஸ்டிங்ஸ் என்றான் நினைவுக்குள் நுழைந்தவனாய். என் நினைவுகள் நீ ஒப்பிட்ட அதே பிரதேசத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. தென் பிரான்ஸ்? ஆமாம். கடந்த குளிர்காலத்தின் போது நான் அங்கு கழித்த நாட்களிலும் அப்போ அங்கு நடந்த சம்பவங்களிலும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஞாபகம் வந்தது. ப்ளூ ட்ரெயினில் ஒரு கொலை நடந்தது. ஓட ஓட துரத்தி மூச்சு முட்ட வைத்த மர்மம் அது. அதனை பாய்ரோ அவனுக்கே உரிய கண் துஞ்சா சாதுரிய உழைப்பினால் முடித்து கொடுத்தான். நான் அப்போது உன் கூட இல்லாமல் போயிட்டேன்னு எப்படி துடிக்கிறேன் தெரியுமா என வருந்தி சொன்னேன். எனக்கும் அதே வருத்தம்தான் என்றான் அவன். உன் அனுபவமும் எனக்கு விலை மதிப்பற்ற உதவியாய் இருந்திருக்கும். அவனை பக்கவாட்டில் கவனித்தேன். அவனுடன் நீண்ட நெடுநாட்களாய் இருந்து வரும் நட்பின் அனுபவத்தை கிண்டலாய்தான் இருக்க வேண்டும் என கருதி அவன் சொன்ன பாராட்டினை நான் சந்தேகித்தேன். ஆனால் அவன் முக்கியப்படுத்தி சொன்னது போலதான் தோன்றியது. ஏன் பாராட்டாய் இருக்கக்கூடாதா என்ன? அவனுடைய துப்பறியும் முறைகளில் எனக்கு பல வருட அனுபவம் இருக்கிறதே. குறிப்பிட்டு சொல்லும்படியா நான் இழந்தது என்ன தெரியுமா? உன்னோட கூர்மையான கற்பனைகளை என்றான் அவன் கனவாய். இறுக்கமான பனிபலு குறைய ஒருத்தனுக்கு இலைப்பாறல்களும் தேவைப்படுது என்றான் கிண்டலான புன்சிரிப்பூடே. என்னோட வேலைக்காரன் இருக்கானே சார்ஜஸ், அவனோட கூட அது எத்தனைதான் மட்டமான கற்பனையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு வழக்கின் சில பகுதிகளை நான் வாதித்து பார்த்ததுண்டு. இந்த குறிப்பு கொஞ்சமும் தேவையற்ற ஒன்றாய்ப்பட்டது எனக்கு. சொல்லு பைரோ என்றேன் நான். ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டதா சொல்றியே, உன் தினசரி பணிகளை புதுப்பித்து கொள்ள உனக்குள்ளே ஒரு உந்துதல் வந்ததே கிடையாதா? ஓடாம உழைக்காம பிடிச்சு வச்ச பிள்ளையார் போல இனிமே இருக்க போறியா? ஆனா இது எனக்கு ரொம்ப பொருந்துது எஸ்டிங்ஸ். சூரியனுக்கு அடியில ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருப்பது போல வேறு எது மனோகரமா இருந்துட முடியும்? நீ புகழின் உச்சத்துல இருக்கும் போதே மரியாதையா விலகி கொள்வதை போன்ற பெருந்தன்மை வேறு எது? என்னை பற்றி பேசுறாங்க. அதுதான் ஹெர்குல் பாய்ரோ. மாபெரும் திறமை, தனித்தன்மை வாய்ந்த புத்தி கூர்மை. அவரை போல ஒருத்தர் இருந்தது கிடையாது, இருக்க போறதும் கிடையாது. நான் திருப்தி ஆயிட்டேன். இதுக்கு மேல நான் கேட்க போவது இல்லை. நான் பெருந்தன்மையானவன். என்னை நானே பெருந்தன்மையானவன் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொள்ள துணிய மாட்டேன். ஆனால் என் நண்பன் செய்தான். இத்தனை வருடங்கள் கடந்திருந்தாலும்
என் குள்ள நண்பனின் தான் என்னும் பெருமை இன்னும் தணியவில்லை. அவனது நாற்காலியில் சாய்ந்து அகலமாய் அமர்ந்து கொண்டான். மீசையை ஆசையாய் வருடிவிட்டு கொண்டான். சுய திருப்தியில் பொங்கி வழிந்தான். மெஜஸ்டிக் ஹோட்டலின் மேற்தளங்களில் ஒன்றில் நாங்கள் இருவரும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஜெயிண்ட் லூவின் மாபெரும் ஹோட்டல் இது. சொந்தமான பரந்த நிலத்தில் கடல் பார்த்து நிமிர்ந்திருந்தது ஹோட்டல். பல பால் மரங்கள் தாராளமாய் இடையிடையே வளர்ந்து கொழித்திருந்தது. ஒரு பெரிய தோட்டம் எங்களுக்கு கீழே இருந்தது. கடல் அருமையான ஆழ்ந்த நீல நிறத்தில் மடிந்து எழுந்த வண்ணமாக இருந்தது. வானம் மூட்டமில்லாமல் ஆகஸ்ட் மாதத்து சூரியனின் முழு சாரத்தையும் அள்ளி தந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்படி ஒரு வசதியான சீதோஷணம் இங்கிலாந்தில் அமைவது அரிதுதான். முழு மூச்சோடு இயங்கும் தேனீக்களின் ஹம்மிங் இனிய நாதமென பின்னணியில் இருந்தது. ஆஹா, இவை அத்தனையும் போல வேறு எதுவும் மனதுக்கு முழு இதமாய் அமைய முடியாது. நேற்றிரவுதான் நாங்கள் இருவரும் வந்து இறங்கியிருந்தோம். ஒரு வாரம் நீடிக்கலாம் என நாங்கள் திட்டமிட்டு வந்திருந்த பயணத்தின் முதல் காலை பொழுது இது. இதே தட்பவெப்பம் மட்டும் நீடித்துவிட்டால் மறக்க முடியாத விடுமுறையாய் இது எங்களுக்கு அமைந்து போகும். என் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்திருந்த காலை செய்தித்தாளை கையிலெடுத்து கொண்ட நான் முக்கிய செய்திகளில் முழுகும் என் பணியை துவங்கினேன். அரசியல் சூழ்நிலை சாதகமாக தோன்றவில்லை, திருப்தியாகவும் இல்லை. சைனாவில் சண்டையாம். பேப்பரில் எதுவுமே த்ரில்லிங்காக படவில்லை. விசித்திரமான நோயாயிருக்கு இந்த பறவை காய்ச்சல். பக்கங்களை திருப்பிக் கொண்டே குறிப்பு தந்தேன் நான். ரொம்ப விசித்திரம். லீட்ஸ் பகுதியில் மேலும் 2 மரணங்கள்னு போட்டிருக்கான். ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஒரு தாளை திருப்பினேன். உலகை சுற்றி விமான பயணம் செய்யும் அந்த ஷெட்டான் பயலை பற்றி செய்தியே காணோம். நீர் நிலம் ரெண்டிலும் இயங்கவல்ல அவனுடைய இயந்திரம் அல்பட்ராஸ் நிச்சயமா ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு தான். உலகின் மேற்கு பக்கமா போயிருந்தானா கொஞ்சம் ஆபத்து. ஆனா இன்னும் யாரும் நம்பிக்கையே விட்டுவிடல. பசிபிக் பக்கமா போயிருக்கணும். இந்த சாலமன் தீவுக்காரனங்க கிட்ட இப்பவும் நரமாமிசம் சாப்பிடும் வழக்கம் இருக்குது போல. இனிமையான குரலில் இப்படி விசாரித்தான் பாய்ரோ. தற்சமயம் நான் அரசியல் பக்கமாய் பார்வையை செலுத்தினேன். உள்துறை அமைச்சருக்கு வேண்டிய மட்டும் தலைவலி தருவதுன்னு முடிவு கட்டிட்டானுங்க என்று குறிப்பு தந்தேன் நான், கிண்டலாய் நாக்கை சுடுக்கி. பாவப்பட்ட மனுஷன். இதுக்கு போய் ஒத்து வராத இடத்துல அவர் உதவி தேடிக்கிட்டு இருக்கார். விதி, தலைவலி திருகு வழியா வளரப்போகுது பார். நான் அவனை பார்த்து விழித்தேன். சின்னதாய் புன்னகைத்தான். காலை தபாலில் வந்திருந்த கடிதங்களை தனது பாக்கெட்டில் அழகாய் ரப்பர் பேண்டு போட்டு கட்டி வைத்திருந்தான். அதிலிருந்து ஒரு கடுதாசியினை தேர்ந்தெடுத்து அதை மேஜைக்கு குறுக்காக என்னை நோக்கி சுண்டி எறிந்தான். நேற்றே வந்திருக்கணும் இது என்றான். கடிதத்தை ஆனந்த கிளர்ச்சி பொங்க படித்தேன். ஆனா பாய்ரோ என்ற நான், இது உன்னை ரொம்ப ஓவரா முகஸ்துதி பண்ணிருக்கு என்றேன். அப்படியா நினைக்கிற? ரொம்ப கதகதப்பான வார்த்தைகளை போட்டுள்ள உன்னோட கீர்த்திகளை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொல்லியிருப்பதெல்லாம் சரிதானே என்றான் பெருந்தன்மை கலந்து கண்களை என்னிடம் இருந்து தவிர்த்து. அவருக்கு நீ பண்ணும் பிரத்யேக உதவியாக கருதி அவரோட குழப்பங்களை உன்னை துப்பறிய சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் கேட்டிருக்கிறார். அதில் இருப்பதெல்லாம் மறுபடியும் என்னிடம் சொல்ல வேண்டியது தேவையற்றது ஹேஸ்டிங்ஸ். நான் ஏற்கனவே அதை படிச்சிட்டேன். ஐயா சாமி, இதெல்லாம் ஏத்துக்காத.
நம்ம பிளான் பண்ணி வந்திருக்கிற விடுமுறை கொண்டாட்டங்களுக்கு இது இப்பவே முற்றுப்புள்ளி வச்சிரு. நோ, இதை கழுத்துல கட்டிக்கிட்டு அலையறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா விஷயம் ரொம்பவும் அவசரமானதுன்னு சொல்றாரே உள்துறை அமைச்சர். அவர் சரியா இருக்கலாம், இல்ல தப்பாவும் இருக்கலாம். இந்த அரசியல்வாதிங்க ரொம்ப சுலபமா உணர்ச்சி வசப்பட்டு எழுதிடுவாங்க. பாரிஸ்ல எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. சரி பைரோ, இது சம்பந்தமா அடுத்து நாம செய்ய வேண்டியதை துரிதமாக்கணும். லண்டனுக்கான எக்ஸ்பிரஸ் போயிடுச்சா? 12 மணிக்கு கிளம்பிடும் அது அடுத்த ட்ரெயின். அமைதியாக எஸ்டிங்ஸ், அமைதியாக, கெஞ்சி கேட்டுக்கிறேன். எப்பவுமே உனக்கு அவசரம்தான், கலவரம்தான். நான் லண்டனுக்கு இன்னைக்கு போக போவது கிடையாது. ஏன், நாளைக்கு கூட போவது இல்லை. ஆனா இந்த கட்டளை என்னை அது கட்டுப்படுத்தாது. நான் உங்க லண்டன் போலீஸ் துறை சார்ந்தவன் கிடையாது எஸ்டிங்ஸ். ஒரு தனியார் துப்பறியும் அதிகாரி என்னும் ஸ்தானத்தில் தான் இந்த வழக்கை கையாளும்படி அவர் கேட்டிருக்கிறார். அதை நான் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கிறியா? நிச்சயமா. தேவையான அனைத்து அமரிக்கையான வார்த்தைகளையும் போட்டு என்னுடைய இயலாமையை, என் மன்னிப்புகளை முழுக்கவும் வேறொரு பிரதேசத்தில் நான் இருப்பதை குறிப்பிட்டு எழுதிடுறேன். உனக்கு என்ன, விடு. நான் ஓய்வு பெற்றாச்சு எஸ்டிங்ஸ். துப்பறியும் வேலையை மூடியாச்சு. நீ இன்னும் ஓய்வு பெறல என்றேன் நான் மனப்பூர்வமாக. பாயிரோ என் கால் முட்டியை தட்டி கொடுத்தான். ஒரு உண்மையான நண்பனின் விசுவாசம், நன்றி உள்ள நாய் போன்ற பாசம். நீ இப்படி நம்புவதற்கு காரணம் இருக்கு. மூளையின் சாம்பல் நிற செல்களுக்கு, சாதுரியம் மிகுந்த துப்பறிதல் போன்ற தொழில்களுக்கு மிக தேவையான என்னுடைய அந்த செல்களுக்கு இன்னும் வயசாகல. அவை இன்னும் கூட வீரியமா இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. முறையா வரிசைப்படுத்துதல், அதன்படி வழக்கை சரியா அணுகுதல், இவை எல்லாமும் இன்னும் என்னுள் கொழுந்து விட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நான் என் ஓய்வை அறிவிச்சாச்சு ஃப்ரெண்ட், அறிவிச்சாச்சு. எனது துப்பறியும் தொழில் இட்ஸ் ஓவர். உலகத்துக்கு 1 டசன் பிரியாவிடை தரும் சினிமா நடிகை கிடையாது நான். மனம் ஒப்பி தாராளமா சொல்றேன், இளையவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். சோ நான் ஒதுங்கிக்கிறேன். அவங்க ஏதாவது கௌரவமா மதிக்கத்தக்க சாதனை செய்யலாம். இது எனக்கு சந்தேகம்தான், இருந்தாலும் சொல்றேன். உயிரெடுக்க போகிற உள்துறை அமைச்சரின் விஷயத்துல நான் திருப்திப்படுற அளவுக்கு உழைச்சி தருவானுங்க. ஆனா பாயிரோ, அவர் தந்திருக்கும் புகழுரைகள், நான் அப்படிப்பட்ட பாராட்டுரைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நண்பா. அவர் ஓர் உணர்வுபூர்வ ஆசாமி. நான் போய் அவருடைய சங்கதியை கையாண்டால்தான் அனைத்தும் சுபமாய் முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கார். ஆனா ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல. அவர் ஒரு துர்தஷ்டசாலி. ஹெர்குல் பாயிரோ அவருடைய கடைசி வழக்கை முடிச்சு கொஞ்ச நாளாச்சு. நான் அவனை பார்த்தேன். முரண்டு பிடிக்கும் அவனது பிடிவாதத்தை கண்டு என் நெஞ்சார நான் துக்கப்பட்டேன். மிகவும் ஆபத்தான என உள்துறை அமைச்சரே உணர்ந்துள்ளது போன்ற இது போன்ற வழக்குகளை தீர்த்து கொடுப்பதன் மூலம் ஏற்கனவே உலகளாவிய அளவில் பரவி கிடக்கும் அவனுடைய புகழுக்கும் பெருமைக்கும் இன்னும் மதிப்பு கூடும். அவனது புகழ் தொப்பியில் வெற்றி இறகுகள் அதிகமாகி பிரகாசிக்கும். அப்பொழுது திடுமென ஒரு எண்ணம் என்னுள் எழ நான் புன்னகைத்தேன். இப்படி ஒரு கட்டளை வந்ததும் நீ பயப்படாதது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது என்றேன். நீ மறுப்பது அவங்களுடைய பகைமையை உண்டு பண்ணிடக் கூடாது. ஹெர்குல் பாயிரோ எடுத்த முடிவினை அசைப்பது என்பது என மறுபதில் தந்த அவன்
சாத்தியமே இல்லை என முடித்தான். சாத்தியமே இல்லை, அப்படித்தானே பாயிரோ? புரியுது நண்பா. வெட்டி போட்டாப்புல இப்படி ஒரு வார்த்தையை உபயோகிக்க கூடாதுதான். என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கி குண்டு பறந்து போய் அருகில் இருக்கும் சுவத்துல குறி தவறி குத்தினா அத பார்த்துக்கிட்டு நான் துப்பறிதலை ஓரமா தூக்கி வச்சுட்டு நான் பேசாம உட்கார்ந்துகிட்டு இருப்பேன்னு சொல்ல வரல. தொழிலிலேயே இத்தனை நாளா ஊறி கிடந்த நானும் அத அவ்வளவு சுலபத்துல பிரிஞ்சிட முடியாத சராசரி மனுஷன்தானே. நான் புன்னகைத்தேன். அப்பொழுது நாங்கள் உட்கார்ந்திருந்த பால்கனியின் பின்பகுதியில் ஒரு கூழாங்கல் பறந்து போய் விழுந்தது. இதை பார்த்ததும் தற்போது கோமாளித்தனமாய் பாயிரோ சொன்ன ஒப்பீடு என்னை புன்னகைக்க வைத்தது. இப்பொழுது எழுந்து போய் குனிந்த அவன் அக்கூழாங்கல்லை கையில் எடுத்துக்கொண்டே பேசலானான். ஆமாம், நானும் மனுஷன்தான். ஒவ்வொருவனும் தூங்கும் காவல் நாய்தான். ஓகே, குட். ஆனா தூங்கும் அந்த காவல் நாய் கிண்டப்பட்டா சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அதுதானே பழமொழி ஹேஸ்டிங்ஸ். அப்படின்னா என்ற நான், நாளை காலையில உன் படுக்கையில யாராவது குண்டு ஒன்ன வச்சானா அவன் அவ்வளோதான்னு சொல்லலாமா? ஒப்புதலாய் தலையசைத்தான். ஆனால் அப்படி செய்வதை கூட அறியாதவனாய் திடுமென என்னை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவன் எழுந்து பால்கனியிலிருந்து தோட்டம் நோக்கி கொண்டு போன சில படிகளில் இறங்கி நடக்கலானான். அப்படி அவன் செய்யும் போதே எங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த ஒரு பெண் பார்வைக்கு தென்பட்டாள். அவள் சர்வ நிச்சயமாய் அதிரூப சுந்தரி என்று நான் எனக்குள் கணக்கு பண்ணி கொண்டிருக்கும் போதே தான் போகும் வழியை சரியாய் கவனிக்காமல் விரைந்து கொண்டிருந்த பாயிரோ ஒரு மரத்தின் கனமான வேறு இடறி தொபீர் என்று சரிந்த காட்சி அப்பெண் மீதான என் கவனத்தை திசை திருப்பியது. அக்கணத்தில் சரியாக அந்த பெண்ணின் முன்னால் சரிந்தான் அவன். நானும் அவளுமாய் அவன் நடக்க உதவினோம். அத்தருணத்தில் எனது கவனம் முழுதும் என் ஆருயிர் நண்பனின் மீதே குவிந்த போதிலும் அவளுடைய கருநிற கூந்தல், கருநீல நிற விழிகள் மற்றும் வெற்றிடமான முகம் ஆகியவற்றின் ஒரு பதிவு என்னுள் புகுந்தது. மன்னிப்பு கேட்டுகிறேன், மன்னிப்பு கேட்டுகிறேன், பிளீஸ் எஸ்கியூஸ் என தடுமாறினான் பாயிரோ. மிஸ் மிஸ் நீங்க ரொம்ப கனிவானவங்க. நடந்த தொந்தரவுக்கு நான் ரொம்ப வருந்துகிறேன். ஹவுச், என் கால், அது வலி கொள்ளுதே. இருக்கட்டும் இருக்கட்டும், விடுங்க, ஆபத்து ஒண்ணும் இல்ல. கணுக்கால் திரும்பிடுச்சு, அவ்வளவுதான். சில நிமிஷங்கள்ல எல்லாம் சரியாயிடும். ஆனா நீங்க உதவி பண்ணா சகாயமா இருக்கும். ஏஸ்டிங்ஸ், உனக்கும் மிஸ்ஸுக்கும் இடையில என்ன பிடிச்சுக்கிட்டு ஹோ, இப்படி ஒரு உதவியை மிஸ் கிட்ட கேட்கவே எனக்கு லஜ்ஜையா இருக்கு. நான் ஒரு பக்கத்திலும் அப்பெண் மறுபக்கத்திலுமா சீக்கிரத்திலேயே பாயிரோவை கொண்டு வந்து பால்கனியின் ஒரு நாற்காலியில் கிடத்தினோம். ஒரு டாக்டரை உடனடியாய் போய் அழைத்து வருவதாய் நான் சொன்னாலும் இந்த ஆலோசனையை கராராய் ஒதுக்கினான் என் நண்பன். நான் சொல்கிறேன் இல்ல, இது ஒண்ணுமில்ல, கணுக்கால் திரும்பிடுச்சு, அவ்வளவுதான். அந்த கணத்துல வலியா இருக்கும், ஆனா சீக்கிரத்துல சரியாயிடும். இப்படி சொல்லிவிட்டு முகத்தை சற்று சுளித்தவன், பாருங்க, இன்னும் சற்று நேரத்துல எல்லாம் சரியாயிடும். இந்த சின்ன விபத்தையே நான் மறந்துட போறேன். மிஸ், உங்களுக்கு என் 1000 கோடி நன்றிகள். நீங்க ரொம்ப அன்பா நடந்துக்கிறீங்க. உட்காருங்க, மறுக்காதீங்க, பிளீஸ், நான் கேட்கிறேன் என்றான். அப்பெண் ஒரு நாற்காலியை எடுத்துக்கொண்டாள். இது ஒன்னும் இல்லாததாக இருக்கலாம் என்ற அவள், ஆனாலும் ஒன்னும் ஆயிடலையேன்னு பார்த்துக்க நீங்க என்னை அனுமதிக்கணும் என்றபடி அவன் கால் பக்கமாய் குனிந்தாள். மிஸ் மிஸ், நான் சத்தியம் பண்றேன், சீரியஸா ஒண்ணுமே கிடையாது. உங்க நட்பு கிடைச்சதுல கிளுகிளுப்புல ஏற்கனவே வலி பறந்து போச்சு தெரியுமா?
அவள் சிரித்து விட்டாள். இது அழகு என்றான் என் நண்பன். சிற்றுண்டி ஒயினுடன் கேட்டேன் நான். அதற்கான நேரம்தான் இது. அதாவது என்று அவள் தயங்கினாலும் நன்றி என ஆமோதித்தாள். நான் எழுந்து போனேன். திரும்பும்போது பாய்ரோவும் அந்த பெண்ணும் நாடக பாணியில் அங்க அசைவுகளோடு உரையாடி கொண்டிருப்பது தெரிந்தது. விஷயம் தெரியுமா ஏஸ்டிங்ஸ் என்ற பாய்ரோ, அங்கே இருக்கிற அந்த வீடு, அதோ அந்த புள்ளியில தெரியுதே, நாம ரொம்ப பிரமிச்சு பேசினோமோப்பா, அந்த வீடு மிஸ்ஸோட வீடாம் என்றான். அப்படியா என்றேன் நான். அந்த வீட்டை நாங்கள் பிரமித்து போய் போற்றினோமா என்ற சிந்தனையுடன் நாங்கள் சேர்ந்து அப்படி ஒரு வீட்டை பார்த்ததாய் எனக்கு நினைவே இல்லை. பயம் கவ்வியது போல அமானுஷ்யமா இப்பகுதியில் இருந்து ரொம்ப தனியா பிரிஞ்சு தெரியுது அந்த வீடு. அதற்கு பெயர் கடைசி வீடு என்றால் அந்த பெண். எனக்கு அது உயிர். ஆனா உளுத்து போன பழைய வீடு, உதிர்ந்து இடிஞ்சு போகுது. ஒரு பாரம்பரிய பழைய பரம்பரையின் கடைசி வாரிசா நீங்க மிஸ்? ஹோ, அப்படியெல்லாம் எந்த முக்கியத்துவமும் எங்களுக்கு கிடையாது. ஆனா இங்கே பக்லே பரம்பரை 200-300 வருடங்களா இருந்திருக்கு. என் சகோதரன் 3 வருடங்களுக்கு முன்னால் தவறிட்டான். அந்த பரம்பரையில் விட்டு வைக்கப்பட்டிருப்பது நான் மட்டுமே. சோகமான செய்தி. அங்கே நீங்க தனியாவா வசிக்கிறீங்க மிஸ்? ஹோ, பல நாட்களா நான் வெளியில் தான் இருப்பேன். இங்கே வீட்டுல வந்திருக்கும் போது நிறைய பேரு கூட்டமா வந்து போவாங்க. இது நாகரிகமா ஆயிடுச்சு. ஆனா அந்த வீட்டை பற்றி நினைக்கும் போது இருளடைந்த மர்ம வீட்டில் குடும்ப சச்சரவுகளின் தாக்கத்தில் நீங்க அமானுஷ்யமா வாழ்ந்து வருவதா நான் கற்பனை பண்ணியிருந்தேன். எத்தனை வியப்பான கற்பனை! ஓரிடத்தை பார்த்ததும் அதன் அமைப்பை வச்சு நீங்க ஒரு திரைக்கதையே அமைச்சிடுவீங்க போலிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த அமானுஷ்யமும் அங்கே கிடையாது. அப்படியே ஏதாவது பேய் பிசாசு அங்கே இருந்தாலும் அது சமத்தியான அதிர்ஷ்ட பேயாதான் இருக்கணும். நான் இன்னும் சாகாம அதுக்கு துணையா இருந்துகிட்டு இருக்கேன் இல்ல. இத்தனை நாட்கள்ல நான் 3 முறை திடீர் மரணத்திலிருந்து தப்பிச்சிருக்கேன். அதனால சொல்றேன், இனிமேலாவது நான் நல்ல வாழ்க்கையை வாழணும். பாய்ரோ நிமிர்ந்து உட்கார்ந்தான். மரணங்களிலிருந்து தப்பிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மிஸ். அப்படி ஒன்னும் த்ரில்லிங் எல்லாம் கிடையாது, எதிர்பாரா விபத்துகள். இப்படி சொன்னவள் ஒரு குளவி வெகு வேகமாய் முகத்தருகே போனதற்காக விரட்டும் பாணியில் கையசைத்து கொண்டாள். பக்கத்துல தேன்கூடு இருக்கும் போல. தேனீக்கள் குளவிகள் உங்களுக்கு பிடிக்காதா மிஸ்? உங்களை அவை கொட்டிருக்கா என்ன? ஆனா சரியா நம்ம முகத்துக்கு நேரா கிட்டத்துல அவை வருவது எனக்கு பிடிப்பதில்லை. இந்த சமயத்தில் நான் சொல்லியிருந்த சிற்றுண்டி வந்தது. சொல்ல போனா நானும் இந்த ஹோட்டலுக்கு மதுபான விருந்துக்கு தான் வந்திருக்கேன் என்றாள் மிஸ் பக்லே. அவங்க அத்தனை பேரும் எனக்கு என்ன ஆகிருக்குமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தொண்டையை செருமி கொண்ட பாய்ரோ கையில் இருந்த கோப்பையை ஒரு பக்கமாய் வைத்தான். இங்கிலாந்துல இன்னும் சில இனிமையான கலாச்சாரங்கள் கடைபிடிக்கப்படுது. இளைய பெண்கள் அணியும் தொப்பி ஒரு உதாரணம். அதை அடிக்கடி அவங்க நளினமா எடுத்து சுலபமா மறுபடியும் போட்டுக்கிட்டு, என்ன சொல்ல வரீங்க? அவங்க ஏன் அப்படி பண்ணக்கூடாது? இப்படி நீங்க கேட்க காரணம், நீங்க இளையவள் மிஸ், மிகவும் இளையவள். ஆனா எனக்கெனவோ கனமா தலை முழுக்க இறுக்கி பிடிக்கும் உசரமான குல்லாக்கள் தான் பிடிக்கும். சல்லிசான உங்க தொப்பி, அதை தலையில நிறுத்த கம்பி கம்பியா ஹேர்பின் சொல்லிவிட்டு காற்றில் 4-5 கோபமான குத்துகளை விட்டு காட்டினான். உசரமான குள்ளாய்? ஓ, ஆனா அது எத்தனை அசௌகரியமாக இருக்கும். இருக்கலாம் என்றான் பைரோ.
மிஸ் பக்லே அவள் அணிந்து கொண்டிருந்த முன்பக்கம் வளைந்த தொப்பியை கழற்றி அவளுக்கு அருகில் கவிழ்த்துவிட்டு போதுமா என்றாள் கலகலவென சிரித்தபடி. அது இப்ப எவ்வளவு அழகா இருக்கு என்றான் பைரோ மரியாதையாய் தலை குனிந்து வணங்கி. அவளை தனி ஈடுபாடு கொடுத்து கவனித்தான். அவளுடைய கருங்கூந்தல் கலைந்து கொந்தளித்தது. அவளுக்கு ஒரு பிசாசு தன்மையை அளித்தது. மொத்தத்தில் அவளுடைய தோற்றத்திலேயே ஒருவித தலைவெறித்தனம் இருந்தது. சின்ன கூரிய உயிர்ப்புள்ள முகம், அபரிதமான ஆழ் நீல நிற கண்கள், கூடவே இன்னும் வேறு எதுவோ பார்ப்போரை அரைந்து கைது பண்ணும் வேறு எதுவோ கவலையற்ற துணிகர தன்மைக்கான குறிப்பாயுது. அவளுடைய கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. நாங்கள் உட்கார்ந்திருந்த பால்கனி பகுதியில் அப்பொழுது அதிக புழுக்கமில்லை. வாடிக்கையாளர்கள் அதிகம் பயன்படுத்திய பிரதான பால்கனி அருகிலேயே முதல் தள மாடிப்பகுதியின் அதோ அந்த வளைவில் இருந்தது. அங்கிருந்துதான் மலை உச்சி சரேலென கீழ் இறங்கி கடலுக்குள் மூழ்கியது. அவ்வளைவிலிருந்து தற்சமயம் ஒரு மனிதன் தோன்றினான். சிவந்த முகம் கொண்டிருந்த அவன் சக்கரம் வைத்த பெட்டியை கூடவே உருட்டி இழுத்து கொண்டு வந்தான். அவன் முகத்தில் கவலையற்ற குஷியான தன்மை இருந்தது. வழக்கமாய் கப்பல் பயணம் செய்பவன் போலும். அந்த பொண்ணு எங்கே போய் தொலைஞ்சாலோ? நாங்கள் உட்கார்ந்திருந்த பகுதி வரை வந்து சேரும்படியான குரலில் அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். நெக் நெக். மிஸ் பக்லே எழுந்து கொண்டாள். இப்படி அதிர்ந்து போயிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். சார்ஜ் சார்ஜ், இங்கே இருக்கேன் நான். ஃப்ரெட்டி குடிக்கணும்னு பேயா துடிச்சுக்கிட்டு இருக்கான், இங்க வாங்குறான். அப்பட்டமாய் ஆச்சரியம் தொளிக்கும் பார்வையை அவன் பைரோவை நோக்கி வீசினான். நிக்கின் பெரும்பாலான நண்பர்களுக்குள் சற்றும் பொருந்தாத ஒருவனாய் இவன் அவனுக்கு பட்டிருக்க வேண்டும். அந்த பெண் அறிமுகம் செய்து வைப்பதில் இறங்கினாள். இவர் கமாண்டர் சேலஞ்சர். நீங்க இவனுடைய பெயர் என்ன என வேண்டி திரும்பி பார்த்தாள் அவள். ஆனால் என்னை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கும் விதமாய் பைரோ அவனுடைய பெயரை வழங்கிவிடவில்லை. மாறாக எழுந்து கொண்ட அவன் மிகவும் பவ்யமாக முதுகு வளைத்து மரியாதை செலுத்தி முணுமுணுத்தான். ஆங்கிலேய கடற்படையை சேர்ந்தவரோ? ஆங்கில கப்பற்படையின் மீது எனக்கு அளவு கடந்த மதிப்பு உண்டு. இப்படிப்பட்ட குறிப்புகளை எல்லாம் எந்த ஆங்கிலேயனும் உடனடியாக அகமழிந்து ஏற்றுக்கொண்டு விடுவதில்லை. கமாண்டர் சேலஞ்சர் இப்பாராட்டினை ஒதுக்கி தள்ளிவிட மிஸ் நிக் பக்லே சூழ்நிலையை தன்னகப்படுத்தி கொண்டாள். இப்ப என்ன ஆயிடுச்சு சார்ஜ்? திறந்த வாயை மூடு முதல்ல. ஃப்ரெட்டியும் ஜிம்மும் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அவள் பைரோவை பார்த்து புன்னகைத்தாள். நீங்க தந்த சின்ன விருந்துக்கு தேங்க்ஸ். உங்க கணுக்கால் கூடிய சீக்கிரம் குணமாயிடணும்னு எதிர்பார்க்கிறேன். என்னை நோக்கி ஆமோதிப்பாய் ஒரு தலையசைப்பினை தந்துவிட்டு தனது கையினை கடற்படை அதிகாரியின் கைகளுக்குள் நழுவிவிட்டபடி அதே மூலையில் அவ்விருவரும் திரும்பி மறைந்து போயினர். ஆஹா, அது மேடமுடைய ஒரு நண்பன் என சிந்தனையாய் குறிப்பிட்டான் பைரோ. அவன் அப்படிப்பட்டவனா இருப்பான்? உன்னுடைய மேலான தீர்ப்பினை சொல்லு எஸ்டிங்ஸ். உன் அகராதியில் இருக்கும் நல்ல பையன் என்னும் வகையா அவன்? நல்ல பையன் என்றதில் அவன் எதை உணர்த்துகிறான் என்பதை பிரித்தறிய சில நொடிகளை ஒதுக்கி முயற்சித்து விட்டுவிட்டு சற்று ஐயமாகவே அவனை பார்த்தா நல்லவனாதான் படுது, எஸ் என்றேன். அவனை நுனிப்புள் பார்வை பார்த்த ஒருவன் இப்படித்தான் முடிவெடுக்க முடியும். இதற்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் பைரோ. போன பெண் அவளுடைய தொப்பியை இங்கே விட்டுவிட்டு போயிருந்தாள். அதனை எடுக்க குனிந்த பைரோ,
பின் அதனை விரல் நுனியில் செருகி சுழல விட்டு கொண்டிருந்தான். அவன் நினைவெல்லாம் எங்கேயோ இருந்தன. அவன் அவளுக்கு ரொம்ப வேண்டியவனா இருப்பானோ? நீ என்ன நினைக்கிற ஹேஸ்டிங்ஸ்? டியர் பாய்ரோ, அதை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? பாரு, தொப்பியை என்கிட்ட கொடு. அந்த பொண்ணுக்கு இது தேவைப்படலாம். நான் கொண்டு போய் தந்துட்டு வந்துடுறேன். என் வேண்டுகோளுக்கு அவன் செவி சாய்க்கவே இல்லை. தொப்பியை விரல் நுனியில் கொத்தி வைத்து சுழற்றுவதிலேயே இருந்தான் அவன். பிறகு நாக்கினால் கிண்டல் ஒலி எழுப்புவன் நாற்காலியில் நின்றும் முன் வளைந்து வந்து, இந்த தொப்பியை நாம திருப்பி தந்துடலாம் நிச்சயமா. ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு கடைசி வீட்டுல வச்சு கொடுப்போம். மிஸ் நிக்பக்லே என்னும் அழகியை மறுபடியும் ஒரு முறை பார்க்கும் சந்தர்ப்பம் உருவாகலாம் இல்லையா? ஹே பாய்ரோ என்று கண்ணகல சொன்ன நான், அந்த பொண்ணு மேல பித்தாயிட்டானோன்னு தோணுது. கண்டதும் காதலா என்றேன். அவ சுந்தரமான பொண்ணு இல்ல? கண் கொட்டாம கிட்டத்துல வச்சு பார்த்தவன் நீ. அப்புறம் என்ன எதுக்கு கேட்கிற? ஏன்னா நண்பா, என்னால தீர்மானிக்க முடியல. வயசாயிடுச்சு. இப்பெல்லாம் எதெல்லாம் இளமையா இருக்கோ அது எல்லாமும் எனக்கு அழகழகா தெரியுது. வயசாகி விட்டதின் பரிதாபம். ஆனால் நீயோ என்னை விடவும் நவீனமானவன், மாடர்ன். அவ அழகிதான், ஓகே. எதிர்ப்பாளுக்கு அவள் ஈர்ப்பினை உண்டாக்குபவள். ஏய் நிறுத்து. எதுக்காக அந்த பொண்ணு மேல இத்தனை ஈடுபாடா இருக்க? அப்படியா? நானா ஈடுபாடா தெரிகிறேனா? பின்ன நானா? இவ்வளவு நேரம் நீ என்ன பேசினேன்னு கொஞ்சம் புரட்டிப்பாரு, தெரியும். நீ தப்பா அர்த்தப்படுத்திக்கிட்டு இருக்க நண்பா. நானா அந்த பொண்ணு மேல போரு ஈடுபாட்டை உண்டாக்கிட்டு இருக்கலாம், எஸ். ஆனா அவளை விடவும் நான் அதிக ஈடுபாட்டை பொறுத்து இருப்பது அவளோட தொப்பியின் மீது. நான் அவனை பார்த்து முறைத்தேன். ஆனால் அவனோ அவன் சொல்லியதில் துல்லியமாக தெரிந்தான். என்னை பார்த்து ஒப்புதலாய் தலையசைத்து காட்டினான் அவன். ஆமாம், இதே தொப்பியை தான் சொல்றேன். தற்சமயம் தொப்பியை என்னை நோக்கி தூக்கி பிடித்தான். எனக்கு ஏன் இதன் மேல இவ்வளவு ஈடுபாடு உண்டாகியிருக்குன்னு உனக்கு காரணம் தெரியுதா? கேள்வி துளியும் விளங்காமல், இது ஒரு அழகான தொப்பி என்றேன் நான். ஆனா ரொம்ப சாதாரணமானதுப்பா இது. பல பெண்கள் கிட்ட இந்த மாடலை பார்க்க முடியும். ஆனா இந்த மாதிரி நிலையில அவ இருக்காது. இப்பொழுது அதை மிக நெருக்கமாக பார்த்தேன். தெரியுதா ஹேஸ்டிங்ஸ்? எவ்வித டிசைனும் இல்லாத, அலங்காரமும் இல்லாத ஒரு பிளெயின் தொப்பி. ஆனாலும் அழகா இருக்கு. இந்த தொப்பியை வர்ணிக்கும்படி நான் உன்னை கேட்கல. வெளிப்படையா தெரியுது அது. ஆனாலும் நீ இன்னும் கவனிக்கல. கண்ணுக்கு முன்னாடி ஒரு சாட்சியா அது இருக்கும்போது கூட நீ பார்க்காதது ஹேஸ்டிங்ஸ் எப்படிடா? இந்த மாதிரி கண்மூடித்தனமா இருக்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு அது ஒரு புது ஆச்சரியமாதான் அமைது. இப்பவும் கவனம் பதிச்சு பாரு. என் கிழத்தோடா, மூளையின் சாதுரியமான சாம்பல் செல்கள் வேண்டாம் இதுக்கு. விரிச்சு வச்சு கவனிக்கும் 2 கண்கள் போதுமடா. கவனம் பதிச்சு பாரு. கவனம் கவனம். பிறகு கடைசியாய் என் கவனத்தை எதன்பால் திருப்ப அவன் அத்தனை முயற்சிகள் செய்து கொண்டிருந்தானோ அதை நான் கவனித்தே விட்டேன். அவனது கைவிரல் நுனியில் சிக்கி மெதுவாய் தொப்பி சுழன்றி கொண்டிருக்க, அப்படி அதனை சுற்றி கொண்டிருந்த அவனுடைய கைவிரலோ தொப்பியின் கூம்பு போன்ற நடு மையத்தில் விழுந்திருந்த ஒரு துளையில் வெகு சுலபமாக செருகப்பட்டு தொப்பியை சுழற்றி கொண்டிருப்பதை கவனித்தேன்.
அவன் எதை சுட்டி காட்டினானோ அதை நான் கவனித்து அறிந்துவிட்டது புரிந்ததும் கைவிரலை விலக்கி தொப்பியை என்னிடம் தந்தான். அது ஒரு சின்ன துல்லிய வட்டமான ஒரு துளை. அங்கு அப்படி ஒரு துளை எதற்கு என்ற காரணம் எனக்கு விளங்கவில்லை. ஒரு தேனி அவங்க முகத்தருகே பறந்து போன போது மேடம் நிக் அதை எப்படி விரட்டினாங்கன்னு நீ கவனிச்சியா? தேனி தொப்பிக்குள், துளையும் தொப்பிக்குள். ஹே, ஒரு தேனி இப்படி படுசுத்தமா வட்டமா ஒரு துளை போடாதுப்பா. அட்லீஸ்ட் இதையாவது ரொம்ப சரியா சொன்ன ஹேஸ்டிங்ஸ். அதால முடியாது. ஆனா ஒரு துப்பாக்கி குண்டால முடியும். ஒரு குண்டு நண்பா, இதோ இது போன்ற துப்பாக்கி குண்டால. அவன் உள்ளங்கையை விரிக்க அதில் ஒரு சிறு பொருள் இருந்தது. என்னடா சொல்ல வர? ஒரே ஒரு அங்குல வித்தியாசம் மட்டும் இல்லாம போயிருந்தா அந்த குண்டு தொப்பில பாய்வதற்கு பதிலா தலையில பாஞ்சிருக்கும். இப்ப புரியுதா ஹேஸ்டிங்ஸ், நான் எதுக்காக அத்தனை ஈடுபாடா இருந்தேன்னு? நான் எடுத்த என் சம்பந்தப்பட்ட முடிவை அசைப்பது சாத்தியமே இல்லைன்னு நான் சொன்னத நீ கேலியாய் கேட்டதுல தப்பே கிடையாது ஹேஸ்டிங்ஸ். அது ரொம்ப ரொம்ப சரி. ஆமா, நானும் மனுஷன்தானே. ஆனா அந்த மறைந்திருக்கும் கொலைகாரன் ஒரே ஒரு தப்ப பண்ணிட்டான். ஹெர்குல் பாய்ரோ உட்கார்ந்திருக்கும் இடத்துக்கு சில அடிகளுக்குள்ளேவா அவன் முயற்சிக்கணும்? இதை சொல்றேன், அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முயற்சி, சோதனை. ஆனா எதுக்காக நாம கடைசி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மேடம் நிக்குடன் நட்பை வலுப்படுத்திக்கணும்னு இப்ப உனக்கு விளங்கணுமே ஹேஸ்டிங்ஸ். 3 நாட்களுக்குள் மரணத்தின் விளிம்பு வரை கொண்டு போன 3 விபத்துகள். இப்படிதானே அவள் சொன்னது? நாம துரிதமா இயங்கணும் ஹேஸ்டிங்ஸ். பயங்கரம் வெகு அருகில் இருக்குதுடா. அத்தியாயம் 1 முடிந்தது.